மணிப்பூரை மறந்துட்டீங்களா? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? திமுக ஒரு தீய சக்தி. மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்று அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். இந்த தலைமுறை எல்லாத்துக்குமே அண்ணா அவர்களை பற்றி சில தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கட்சி ஆரம்பித்தவங்களும் எனக்கு அண்ணா அவர்கள் ரோல் மாடல். அந்த ஒரு குவாட், ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மக்களுடன் செல், மக்களுடன் நில், மக்களுடன் வாழ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இப்போ இருக்க தலைவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா? அண்ணா அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து? அண்ணா சொன்ன அந்த வார்த்தையே லெனின் சொன்னது. மக்களுடன் செல், மக்களுக்கு கற்றுக் கொடு, மக்களிடம் கற்றுக்கொடு. அதை அண்ணா ஆல்ட்ரு பண்ணி அவர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு சொல்லிட்டு போனதை எம்ஜிஆர் அதை கோட்டை இது பண்ணி ஒரு ஃபோட்டோவாக போட்டு ஏன் எம்ஜிஆரை சொல்கிறேன்னு சொல்கிறேன். அவர் அலுவலகத்தில் நான் எம்ஜிஆர் நினைவில் இருக்குல்ல, அங்கே எம்ஜிஆர் ரூம் தனியாக இருக்குது. அவர் அறையில் பயன்படுத்திய பொருள் அப்படியே அந்த செட்டப்போடு இருக்குது. அங்கே பார்த்தா அந்த ஃபோட்டோ இருக்குது. அவருடைய பேரன் அவர் குமார் ராஜேந்திரன் அவர் காமிச்சார். இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ தெரியுமான்னாரு. எனக்கு ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். அம்மா சார் இந்த மாதிரி இது அண்ணா சொன்னது, அது அண்ணா கொடுத்ததில் அவர் ஃப்ரேம் பண்ணி இங்கே வச்சுருக்காரு. அவர் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் அந்த டெய்லி அவருடைய இது வைப்பாருங்க. அப்படித்தான் எம்ஜிஆரும் வாழ்ந்தார். அண்ணா சொன்னதை, அண்ணாவுக்கு முன்னாடி இருந்த அவர் மக்களோடு இருந்தார், மக்களுடன் சென்றார், மக்களுடன் கற்றுக்கொண்டார், மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கூடுதலாக மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தார். சக ஆட்களுடன் பண்ணார். அதனால் எம்ஜிஆர் ஒரு நடிகராக இல்லைன்றது சொல்ல வரேன். அவர் நடிகரையும் தாண்டி அண்ணாவுடைய போதனைகள். இன்றைக்கி இவர் விஜய் போன்றவர்கள் மக்களிடம் செல், மக்களிடம் யாருங்க போனோம்னா நீங்கள் தான் போனோம், அப்போ நான் பனையூரிலே இருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. அப்போ இந்த வித்தியாசத்தை சொல்ல வரேன். அண்ணா பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய பங்களிப்புன்றது தமிழகத்தில் இன்றைக்கி 2 திராவிட கட்சிகளும் காலூன்றி நிற்கிறது. காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு 3வது இடத்திற்கு, 3வது இடம்லாம் இல்லை, எங்கேயோ இருக்குது, முதுகில் சவாரி செய்யக்கூடிய நிலைமை இருக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணகர்த்தாவுடைய இருக்கக்கூடியவர் அண்ணா. அண்ணாவுடைய அரசியல் வாழ்க்கை என்பது குடியரசு நாளிதழில் ஒரு எழுத்தராக, உதவி ஆசிரியராக, பெரியாருக்கு உதவியாக சேர்ந்து திராவிடர் கழகத்தில் பயணித்து 1949 திராவிடர் கழகம் என்பது சமூக நீதி இயக்கம். அது அடுத்த கட்ட நகர்வாக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னா அந்த கொள்கை ஒத்து வராதுன்ற அடிப்படையில் கண்ணீர் துளிகள் அப்படின்னு பெரியார் மணியம்மை திருமணத்தை காரணமாக காட்டி அண்ணா தலைமையில் திமுகவாக பிரிந்தார்கள். செப்டம்பர் 17 மோடியுடைய பிறந்த நாள் அன்றைக்கி 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தது. அன்றைக்கி தான் பெரியாருடைய பிறந்த நாளும். 2 துருவங்களின் பிறந்த நாள் ஆரம்பித்தாங்க. 1952 தேர்தல் பொது தேர்தல், சென்னை மாகாணம் தேர்தல். அப்போ மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கலை. அந்த தேர்தலில் இவங்க நிற்கலை. சுயேட்சைகளை சில பேர் ஆதரித்தாங்க. 57 தேர்தலில் நின்னாங்க. 15 பேர் தான் ஜெயித்தாங்க. பெரும்பாலும் தோற்று போயிட்டாங்க. அன்றைக்கி திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னம் கிடையாது. 62ல் உதயசூரியன் சின்னம் கிடைச்சது, நின்னாங்க. கலைஞர் தஞ்சாவூரில் நின்னார். 57ல் குளித்தலையில் நின்று ஜெயிச்சார். 62ல் தஞ்சாவூரில் நின்னார். இவர் யாருன்னே தெரியாது. ஏன்னா அங்கே காங்கிரஸ் பிரமுகர் சினிமா தேட்டர் வச்சுக்கிறவர், பெரிய தலைவர் பரிசுத்த நாடார்னு. அப்போ அவரை தான் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணுறாரு. கலைஞர் வேண்டுகோளுக்கு என்னங்க எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணுறாருன்னா யார் பண்ணுவார்? சினிமா தேட்டர் ஓனர் தான் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் பெரிய பணக்கார், அவரால் தான் எம்ஜிஆரே கூட்டு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஓசியில் கருணாநிதிக்கு பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் பண்ணி முடிச்சு கிளம்பும் போது கலைஞர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க நீங்கள் காங்கிரஸ் வேட்பாளர் தான் பண்ணீங்கன்னு நினச்சிக்கிங்க. எம்ஜிஆரும் கேட்குறாரு, வயல்வெளியில் வேலை செஞ்சோம் கூப்பிட்டு யாருக்கு? ஐயாவுக்கு தான் போடுவோம். ஐயாக்கா? ஆமாம், ஐயா பரிசுத்த நாடு ஐயாவுக்கு தான் போடுவோம். அட பாவத்தை கெட்டு போச்சுடான்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா உதயசூரியன் சின்னதுக்காக நான் வந்திருக்கேன், இவர் தான் கருணாநிதி, இவர் திமுகவில் வருங்காலத்தில் என்னால் முதலமைச்சர் ஆவார் சொன்னாரா? சொல்லிட மாட்டார். இவர் இவர் தான் பெரிய தலைவர், இவருக்கு நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு. அன்றைக்கு பிரச்சார நேரத்திலே அவருடைய மனைவி சதானந்தவதி, 2வது மனைவி, இறந்து போயிடுறாங்க. அந்த செய்தி அவருக்கு அன்றைய பிரச்சாரத்தை, இரவு பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு தான் ஊருக்கு போகிறார். அப்படி எம்ஜிஆர் உயிரை கொடுத்து. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த நன்றியே இல்லாமல் எம்ஜிஆரே மலையாளி அது இதெல்லாம் பேசுனாங்க. எம்ஜிஆர் அன்றைக்கு சொன்னது சட்டசபையில், இந்த மலையாளி உங்களுடைய பலருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்னு. அவர் கலைஞர் முகம்லாம் கருத்து போச்சான். அப்படிப்பட்ட இது. அதே வழியில் வருகிறார் நடிகர் விஜய். நன்றினா கிலோ என்ன விலைன்னு கேட்குறது. ரைட்டு, அது ஒரு விஷயம். அப்போ அந்த அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஐம்பெரும் தலைவர்கள், என்எஸ் கிருஷ்ணன், சிவாஜி கணேசன், கேஆர் ராமசாமி, எஸ்எஸ் ராஜேந்திரன், இந்த மாதிரி பல நடிகர்கள் திமுக ஆதரவு, அசோகன்
பல நடிகர்கள் திமுகவில் பயன்படுத்தியதில் அண்ணாவுக்கு பெரும் பங்கு உண்டு. மிகப்பெரிய எழுத்தாளர், பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன், ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர், அதே அளவுக்கு தமிழில் இலக்கியம் கலந்த தமிழில் பேசக்கூடியவர், எளிய நடையில் எழுதக்கூடியவர், சிறந்த கட்டுரையாளர். தம்பிக்கு கடிதம்னு ஆரம்பித்தவர் அவர் தான். கலைஞர் அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் அவர் பாணியில் அவர் கொண்டு போனார். பலருடைய பேச்சாற்றலுக்கு பின்னணியில் இருந்தது அவர். பலரும் பலரை தரம் குறைந்து விமர்சனம் பண்ணும்பொழுது அந்த தடம் பெறலாமல் இருந்தவர் அண்ணா. அவருடைய இந்த ஃபேமஸ் கோட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இது அவருடைய ஃபேமஸான வசனம். மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு, அதாவது எதிரியாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் நல்ல பண்புகள் உண்டுன்ற மாதிரி மாற்றாந்தோட்டத்துக்கு அதை மதிக்கணும் அப்படின்றது. மறப்போம் மன்னிப்போம், இந்த மாதிரி பல கோட்டு வந்து அவருடைய இது வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. எம்ஜிஆரை பற்றி அவர் சொல்லியிருப்பார், ஒரு மரத்தில் கனி கனிந்து காய்த்திருந்தது, அந்த கனி நம் மடியில் விழாதா என்று பலரும் ஏங்கி கொண்டிருந்த பொழுது அந்த கனி என் மடியில் விழுந்தது, அந்த கனியை எடுத்து என் இதயத்தில் பக்கத்தில் வைத்து கொண்டேன், அந்த கனி இதயக்கனி, அந்த இதயக்கனி தான் எம்ஜிஆர் அப்படின்னு. இதே மாதிரி எம்ஜிஆர் 1 லட்ச ரூபா அந்த காலத்திலே கொடுத்தாரு. அப்போ கொடுத்தப்போ 1 சவரன் தாங்க நகை வந்து 100 ரூபா. அப்போ எத்தனை கோடின்னு பார்த்துங்க. திமுக கொடுத்தாரு. இவங்க வந்து அவர் மலையாளின்னாங்க, இருக்கிற வரைக்கும் நல்லா பயன்படுத்திட்டு. அப்போ அண்ணா சொன்னது, தம்பி நீ கொடுக்குற அந்த 1 லட்சம் வந்து என் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி உன் முகத்தை கொண்டு வந்து காட்டு, ஒவ்வொரு தொகுதியிலும் 30,000 வாக்குகள் கிடைக்கும். அன்றைக்கி 20,000 வாக்குகள் வந்தாலும் ஜெயிச்சிட மாதிரி. ஏன்னா 1 லட்சம் ஓட்டு 80,000 ஓட்டு இருக்கும் ஒரு தொகுதியில். எம்ஜிஆரால் 30,000 ஓட்டுனா என்ன வருது? அப்போ அந்த மாதிரி அண்ணா எம்ஜிஆரை அந்தளவுக்கு மதித்தார். அண்ணாவுடைய சிகிச்சை, அவர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பொழுது அவர் வெளிநாட்டில் போய் சிகிச்சை எடுத்தார். அப்போ அவர் முதலமைச்சர். அப்போ காங்கிரஸ்காரங்களாம் நாகரிகம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நினச்சா அமெரிக்கா போகிறீங்க வர்றீங்க, அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் யார் விட்டு காசு, எங்களுக்கு கணக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அண்ணா அமைதியாக எழுந்து நாளைக்கு சொல்கிறேன். மறுநாள் அதே உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும்போது, என்னுடைய மருத்துவ சிகிச்சை அமெரிக்கா சென்றது மற்றது லட்சக்கணக்கில் ஆயிருக்கு, முழு செலவையும் தம்பி எனக்கு பின்னால் அமர்ந்திருக்க தம்பி ராமச்சந்திரன் தான் ஏற்றுக்கிட்டார். மூஞ்சில் ஆடலை. என்ன இது நேற்றே சொல்லியிருக்க வேண்டியதானே? நேற்று நான் சொல்லியிருப்பேன், தம்பி அவையில் இல்லை. ஒருத்தர் உதவியை செஞ்சதை நம்ம சொல்லும் பொழுது அவரை நேரில் வச்சு சொன்னால் தான் மரியாதைன்னா, இன்றைக்கி தம்பியை வர வச்சுட்டு இன்றைக்கி சொல்கிறேன். அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அண்ணாவுக்கு உதவுவதும், அண்ணாவை பெரிய அண்ணனாக பாவித்ததும், கலைஞர் கடைசி வரை அவர் கேட்பாங்க ஒரு கேள்வி, அவர் ரொம்ப நினைவாற்றல் இல்லாத போல, உங்களுக்கு என்ன சொல்ல வருவீங்கன்னா அண்ணா அப்படின்னார். அண்ணாவே அந்தளவுக்கு அவர் அண்ணா இறந்த பொழுது என் இதயத்தை தந்திட அண்ணா அப்படின்னு ஒரு கவிதை கலைஞர் எழுதியிருப்பார். அது ரொம்ப உருக்குற மாதிரி இருக்கும். அண்ணா வந்து தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் கால் ஊனிருக்க வேண்டும். ஆனால் அண்ணாவுடைய தலைமை இருந்த திமுக வந்து கால் ஊன்றதற்கு அண்ணா தான் காரணமாக இருந்தார். அவரை எல்லாரையும் அரவணைச்சி கட்சி பேதங்கள் மற்ற விஷயம் பண்ணி கொண்டு போனார். மக்கள் மத்தியில் அண்ணான்றவர் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆனார். இவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த அழகு நடிகர் இதெல்லாம் சொல்கிறாங்க, எல்லா மாயையும் உடைத்தவர்கள் 2-3 தலைவர்கள். அதில் முக்கியமானவர் காமராஜர், இன்னொருவர் அண்ணா. 5 அடிக்கும் குறைவான உயரம் உள்ளவர். பார்லிமெண்ட்டில் அவர் போகும்பொழுது இவர் என்னத்தை இவர் அப்படி தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிற, பொதுவாக தென்னிந்தியர்கள்னால் ஒரு கேவலமாக பார்ப்பாங்க. இவர் என்ன இந்த மாதிரி இருக்கார், இவர் என்ன தன்னு, அவர் ஆங்கிலத்தில் அவருடைய உரை மிரண்டு போயிடுச்சு பார்லிமெண்ட்டை. அதற்கு பிறகு அவர் சுற்றி தான் அந்த வட இந்திய எம்பிக்கள் இளைஞர்கள் அவர் சுற்றி இருப்பாங்க, லைப்ரரியிலே இருப்பார், நேரத்தை கழிப்பார் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட அண்ணா அவருடைய முதலமைச்சர் ஆகிறார். திராவிட இயக்க கட்சிகள், அது தனிப்பட்டும் கட்சி, ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திய வரலாறு இந்தியாவில் திமுக தான் உண்டு. அதன் பெருமை காரணமானவர் அண்ணா. ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் புற்றுநோய் காரணமாக அவர் மறைந்தார். அவருடைய மறைவுக்கு 45 லட்சம் பேர் சென்னையில் குமிஞ்சாங்க. அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக பல ஆண்டுகள் இருந்தது. மறைவுக்காக கிடைச்ச ட்ரெயின் எல்லாம் ஏறி வந்தவங்க ட்ரெயினில் அடிப்பட்ட கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இறந்து போனாங்க. அவ்வளோ பெரிய ஒரு துக்க சம்பவம் நடந்தது அந்த February 3. அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆனார். அதற்கு பெரிதும் உதவியவர் எம்ஜிஆர்ன்றது ஊருக்கே தெரியும். எம்ஜிஆரை இவர்கள் அதுக்கப்புறம் வெளியேற்றிய பிறகு அண்ணாவின் பெயரால் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது. அன்று அண்ணா விதைத்த விதை திமுக அதிமுக மாபெரும் 2 இயக்கங்கள், 2 தம்பிகள் வழி நடத்தி அதுக்கப்புறம் அப்படியே வழி நடக்குது. ஒன்று குடும்ப கட்சியாக போச்சு, இன்னொன்று இன்றைக்கி கட்சியில் யார் வேணால் வரலான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் வந்து நிற்கிது. இதற்கு காரணமானதும் அண்ணாவுடைய அந்த அயராத உழைப்புன்னு சொல்லலாம். பெரியார் சொல்லுவார், நான் சொன்ன பல கருத்துக்களை பல விஷயங்களை நடைமுறைப்படுத்தியது அண்ணா. நான் சொல்லிட்டேன், ஆசையை சொல்லிட்டேன், ஆனால் அதை வடிவமாக
கார்ல் மார்க்ஸ் பல விஷயங்கள் சொன்னார். அதை வடிவமாக்குனது லெனின், ஸ்டாலின், அந்த ஸ்டாலின். அப்போ அந்த மாதிரி அண்ணா சுயமரியாதை திருமணம், தமிழ்நாடுன்னு பேர் வச்சது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அண்ணா கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய பெருமைக்குரிய அண்ணாவுடைய நினைவு நாள். அண்ணாவை இன்றும் பலருக்கும், புதுசாக வந்தவங்களுக்கும், ஓடாத இன்ஜின்களுக்கும் ஓட வைப்பதற்கு அண்ணா தேவைப்படுகிறார். அண்ணாவை பற்றி அறியாமலே அண்ணாவை வந்து அண்ணா எங்கள் தலைவர்னு அவர் பொது தலைவராக ஆகிறாங்க. எப்படி நம்ம இவர் காந்தியை பயன்படுத்துகிறாரோ அந்த மாதிரி அண்ணாவை தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறார்கள். ஓகே, நேற்று தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, தற்புகழ்ச்சி விழா ஆடலும் பாடலுடன் தொடங்கியது. அந்த யார் ஆடினது? தலைவர் ஆடினார். ஆமாம். அது ஆனால் என்ன நடிகன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் நடிகனே பார்க்குறீங்க அப்படின்றாரு. அதான் சார், அதில் பேசிய விஷயம் என்னென்னா, அண்ணா அவர்கள் ஆண்ட தமிழ்நாடு, காமராஜர் ஆண்ட தமிழ்நாடு, கலைஞர் சொல்லலை, இவங்க 2 பேர் எம்ஜிஆர் ஆண்ட தமிழ்நாடு, இப்போ யாரோ இது பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள்லாம் டென்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு எம்ஜிஆர் வேற அண்ணா ஆண்ட தமிழ்நாட்டில் இவங்களாம் வராங்கன்னு எம்ஜிஆர் வருத்தப்பட்டார். எம்ஜிஆர் வந்த பொழுது எம்ஜிஆர் எப்படி பேசினாங்க. அப்படி என்ன, நீ ஒன்றும் ஆட்சிக்கே வரல, கட்சியே இன்னும் ஒரு முழு வடிவம் பெறலை, வெறும் இன்ஜினை செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த வண்டி பார் ரேஸில் கலந்துக்கன்றீங்க. அது ஓடாத இன்ஜினாக வீட்லேயே இருக்குது. அதுக்கு சேஸ் மாட்டி 4 டயரை மாட்டி பாடி கட்டி மற்ற இன்னும் பிற இதெல்லாம் செஞ்சு அப்புறம் அதுக்கான எரிபொருளை ஊற்றி ஓட வைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. வெறும் இன்ஜினை வச்சுக்கிட்டு டப்பா இன்ஜின்னு ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அது வாட்டில் லோடு அடிச்சு நிற்குது, மக்களை ஏற்றி நிற்குது. பழைய வண்டியாக இருந்தாலும் ஓடி நிற்குது. இன்னொரு வண்டி அதுவும் ஓடி நிற்குது. 2 வண்டியும் இவர் கிண்டல் பண்ணுறாரு. சரி, நீ என்னப்பா பண்ணுறேன்னா வீட்டில் வண்டி வச்சுக்கிறேன். என்ன வண்டி? ஃபோர்ஸ் ஷேவா? பயங்கரமான வண்டி ஆகுதா? வாங்க பார்க்கலாம். எங்கப்பா வண்டியை காணா? இதாகுதா? இது இன்ஜினியா? வண்டி எங்கே? இதுதான். என்ன மாதிரி போவோம் தெரியுமா? கிளம்புச்சுன்னா போவோம். கிளம்புறதுக்கான ஏற்பாடுங்க எங்கே இருக்குது? அதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி தான் அவருடைய கட்சியை பற்றி நல்லா நேற்று அவரே உதாரணத்தை கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாரும் அதை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஜய் வெளியே வா விஷயமா? இல்லை இன்ஜின், டப்பா இன்ஜின், ஓடாத வண்டின்னு சொன்னார்ல. வேற ஒன்று சொன்னார். நம்ம வந்து அவரை ஓடாத இன்ஜின்னு சொன்னோம். இப்போ அதை இன்ஜின்களை பற்றி பேசினா இப்போ உங்கள் கட்சியை விமர்சனம். இப்போ டாப் இன்ஜினுங்கிறாரு. என்ன வேணால் டாப் ஹையர் அண்ட் இன்ஜினாக கூட இருக்கட்டும். அதுக்கு சேஸு, டயரு, பாடி எல்லாம் இருந்தால் தானே ஓடும். வெறும் இன்ஜினை வச்சுருந்துன்னா இருக்குது. இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னா அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு கார் வாங்கிக்கிறேன், நிரஞ்சன் என்ன கார் வாங்கிக்கிறீங்க சார்? நான் வந்து ஒரு ஹையர் அண்ட் மாடல் ஒரு வண்டி வாங்கினேன் சார், ஹுண்டாயில் வாங்கினேன் சார். வண்டி எங்கே இருக்குது? கீழே நிற்கிது சார். வந்து பார்த்தா அது இன்டீரியர் நல்லா இருக்குதுப்பா, அது நல்லா இருக்குது, பாடி ஷேப் நல்லா இருக்காதுன்னு. நீ வந்து நிரஞ்சன் நானும் வண்டி வச்சுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு. என்ன வண்டி சார்? நான் BMW வச்சுக்கிறேன். அப்படியா சார்? பரவாயில்ல சார், வண்டி பார்க்கலாமா சார்? வா வீட்டுக்கு வா, காமிக்கிறேன். கூப்பிட்டு போய் பில்டிங்கு பின்னாடி ஒரு 4 கட்டை கட்டி ஒரு இன்ஜின் இருக்குதுன்னா இதுதான் அப்படின்னா மனசுக்குள்ளே என்ன பைத்தியக்காரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறியான்னு நினச்சிருந்தாலும், சார் இது இன்ஜின் சார், வண்டி எங்கே சார்? இதுதான் BMW இன்ஜின்னு வண்டி. அதெல்லாம் வந்துக்கினே இருக்கும் பாரு, நாளைக்கு பாடி வரப்போகுது, அது வரப்போகுது. இந்த லெவலில் தான் அவங்க இருக்கிறாங்க. எது கேட்டாலும் நம்புங்கள் நாராயணன். மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், இவர் தான் முதலமைச்சர். 3வது ஆண்டு விழாங்க. 3வது ஆண்டு விழாவில் நீங்கள் அந்த விழாவை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி ஒரு பிரச்சாரம் மேடை. நீங்கள் வருஷம் பார்த்தீங்கன்னா திமுக 30 விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. பெரியார் பிறந்த நாள், திமுக ஆரம்பிக்கப்பட்ட நாள், அண்ணா பிறந்த நாள், ப்ளஸ்ஸு இதுதான் திமுக, இது 3 இதுவும் இது பண்ணுவாங்க. அப்போ அந்த 30 விழாவில் நீங்கள் தலைவர்கள் கருத்தரங்கு நடக்கும், தலைவர்கள் பேசுவார்கள், எதிர்கட்சிகளை திட்டுவார்கள், தங்கள் ஆட்சியுடைய சிறப்பை பேசுவாங்க. இல்லை ஆளுங்கட்சியாக இல்லைன்னா ஆளுங்கட்சியுடைய குறைகளை சொல்லுவாங்க, மக்கள் பிரச்சனை சொல்லுவாங்க, இவங்க வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவர்கள் அண்ணாவிலேருந்து பெரியார்லேருந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்போ என்ன, அவன் வர்றவனுக்கு கற்றலின் கேட்டலே நன்றுன்னுவாங்க. அவன் காதில் வாங்கிக்குவான். அவன் போய் 4 இடத்துல தப்பும் தவறுமா ஏதோ ஒன்று பேசுவான். அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியலை கொண்டு போகிற ஏற்பாடு இருந்தது. இவர் கூட அடிக்கடி சொல்லிவார், இந்த ஆதவ அர்ஜுன் ஆகிறார்ல, எப்போவாது பழைய புக்கெலாம் எடுத்து பார்த்துன்னு சொல்லுவார் போல். இந்த கட்சி வந்து பட்டி தொட்டி எங்கும் அந்த சலூன் கடைகளில், டீ கடைகளில் வளர்ந்த இயக்கம் திமுக. ஆமாம், அன்றைக்கி அப்டேட் அதுதான் வளர்ந்தாங்க. இன்றைக்கி அப்டேட்டு இன்ஸ்டா, ட்விட்டர். ஆனாலும் அன்றைக்கி என்ன ஃபீல்டு பண்ணாங்க? இந்திரா காங்கிரஸ் மோசமான கட்சி, நிலப்பிரபுத்துவ கட்சி, சீமான் கட்சி, நாம் ஏழைகளின் கட்சி, நாம் இப்படி இருக்கணும், தமிழர் பெருமை பார், நம்முடைய மொழி காக்கணும், இனம் காக்கணும், இப்படிலாம் உஸ்பேத்தி பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நீங்கள் அரசியலை விமர்சிக்கணும். ட்விட்டரு, இன்ஸ்டாவில் அரசியலை விமர்சித்து விஜய் பேசுகிறாரு. இன்னும் யார் சொன்னால் போய் போவாங்க, அங்கே போய் சேரும். இன்றைக்கும் கீழே தாவேக்காரனை நான் இவர் செங்கோட்டையனை கூப்பிட்டு கேட்டு இவர் யாருன்னு கேட்டால் தெரிலங்க, நான் நினைக்கிறேன் எஸ்ஏ சந்திரசேகர் அண்ணனாக இருப்பார், நினைக்கிறேன், விஜய் பெரியப்பா இருப்பார் போல் அப்படின்வாங்க.
ஏன் உம்முனேங்கிறாருன்னு அவ்வளோ அது கூட தெரியாதுங்கிறீங்களா? ஐவரும் தலைவர்களே தெரியலையா? ம். அந்த நானே ராஜா நானே மாதிரி அடிக்கடி நான் உதாரணம் சொல்லுவேன். விஜயகாந்த் கேட்பாப்புல, டே SSLC பெருசா பிஎஸ்சி பெருசாடா? அண்ணா நான் அதை அப்புறம் சொல்கிறேண்ணே, நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க. நான் அந்த மாதிரி இந்த பசங்களை கூப்பிட்டு ஐம்பெரும் தலைவர்கள் இவங்களாம் காமி, அண்ணன் நான் அதை அப்புறம் சொல்கிறேன், நடுவில் நிற்கிறார் பாருங்க கையை உயர்த்தின்னு, அவரு எங்கள் தளபதி. அவங்க யாருன்னு தெரில, நான் ஜான்சி ராணின்னு நினைக்கிறேண்ணா, வட இந்தியாவில் பயங்கரமான இவங்க. இந்த அம்மா அந்த அம்மா யாருன்னு தெரிலண்ணா. இந்த பெரியார் இந்த இதை வச்சுருக்காரு, அவர் யார், கார்ல் மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேண்ணா. இப்படி தான் ஓடி நிற்குது. இவர் யாருன்னு கேட்குறாங்க, அம்பேத்கர் காட்டினா போன வாரம் என் கட்சியில் சேர்ந்தார்ண்ணா ஒருத்தர், வக்கீல்ண்ணா, அவர் தானே அது. ஆனால் இவங்களாம் இறந்து போயிட்டாங்கண்ணா, இவர் படத்தை மட்டும் ஏன் வச்சுக்கிறாங்க தெரிலண்ணா. ஏதோ விஜய்க்கு சொந்தக்காராக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த லெவல் தான் இருப்பான். இன்னும் கொஞ்ச நாள் அப்படி தான் சொல்லுவான். அம்பேத்கர் படத்தை காட்டினா தான் சொல்லுவான். இவர் நம்ம வடிவேல் ஒரு படத்தில் ஐயா வைக்கோ ஐயா போகல தெரியுமா, விஜயகுமாரை பார்த்துட்டு, டேய் நீ நினைக்கிற மாதிரி அவர் இல்லை வாடான்னு பிரபு இழுத்துட்டு வராப்புல. அந்த மாதிரி ஐயா உங்கள் படத்தை தான் ஐயா தலைவர் வச்சுக்கிறாப்புல. ஐயா நீங்கள் எப்படியா அந்த அளவுக்கு தலைவர்கிட்ட இதாகிட்டீங்க, மற்றவங்களாம் இறந்து போன தலைவர்கள் உங்களை மட்டும் வச்சுக்கிறாங்களேன்னு. அந்த மாதிரி அவரே மேலே சொன்னார், நான் வந்து அவரை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு. அவரை மாதிரி தான் இருக்கிறீங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் கூட இவர்கள் இந்த 3ஆம் ஆண்டு விழா நடத்தும் பொழுது அந்த விழாவுடைய நோக்கம் என்ன, ஏன் தாவேகா தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது, இன்றைக்கு தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, மக்கள் பிரச்சனைகளை இவர்கள் எப்படி தீர்க்காமல் பண்ணுகிறாங்க. அதிமுக எதிர்க்கிறீங்க, ரைட், அதிமுகவிலும் மக்கள் பிரச்சனைகள் எப்படி எப்படிலாம் இருந்தது. டாஸ்மாக் அப்படின்றத அதிமுக ஆரம்பிச்சு வச்சாங்க, மாறி மாறி இவர்கள் அந்த மதுவுக்கு இந்த நாட்டையே இது பண்ணிட்டாங்க, இளைய தலைமுறையில் சீரழிஞ்சு போயிருக்குது. நேற்று கூட ஒரு கல்லூரியில் மாணவிகள் மது இருந்ததை பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இளம் சிறார்கள் கஞ்சா போதைக்கு அடிமையானதை பார்க்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் பிரச்சனையை தொட்டு 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 பேசுனா வர்றவனுக்கு மெசேஜ் போய் சேரும். அவன் பாரு தலைவர் இதெல்லாம் பேசுகிறார், தலைவர் இவ்வளோ விஷயம் சொன்னார், திமுக மோசம் இவங்களும் மோசம், பாரு மது போதைக்கு எதிராக பேசுகிறாரு, நம்ம வந்து நம்மளுடைய கட்சியினர் அது பக்கம் போகாமல் இருக்கணும், நாம் வந்து இந்த மக்களுக்காக பாடுபடணும். அதை பார்த்து ஒரு 100 பேரில் 10 பேர் திருந்தனால ஒரு பெரிய வெற்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் கடந்தது நம்முடைய கட்சி, நம்ம எல்லோரும் சகோதரன். இது பண்ணாது அண்ணா காலத்துலலாம் அப்படி தானே. எனக்கு இந்த இது பார்க்கும்போது சார், இந்த ஆடியோ லான்ச் பேசிட்டு இருப்பார்ல, அதோட கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனாக பேசுறாரு, இவங்க எல்லாரும் கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. எனக்கு சொல்ல தெரியல, நீங்கள் சொல்லிட்டீங்க கரெக்டாக. ஏன்னா இன்னொரு ஆடியோ லான்ச் தான் நம்ம சொல்லுவோம், இது அப்கிரேட் வெர்ஷன் தான். அப்கிரேட் வெர்ஷனில் அரசியல் தலைவர்கள் உட்காந்துருக்காங்க, அதே வந்து அங்கே ஆடினார் பாருங்க, ஏதோ ஒரு மியூசிக் போட்டு ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஆடினார். சேம் அதே வந்து இங்கே முருகன் பாடல். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் மேலே ஒரு முத்திரை இருக்குது, நீங்கள் யார் எந்த மதத்தை சேர்ந்தவர்னு. இந்த ஆள் வேல்முருகனுக்கு துட்டு கொடுத்தா என்னென்னா பண்ணுவார். அவரை கூப்பிட்டு வந்து முருகன் பாடல் எவ்வளோ பெரிய எல்லா மக்களுடைய மதம் சம்மந்தப்பட்ட அது முக்கியமான பாடல். அதில் வந்து அந்த பாட்டை ரீமேக் பண்ணி உங்களை பற்றி பாடணுன்னா வேல்முருகனுக்கு லாபம், உங்களுக்கு லாபமா? வேல்முருகனுக்கு அமௌண்ட் கிடச்சிரும், உங்களுக்கு சரி, அதோட கம்மி இருக்கலாம்ல. மேடை ஏறி அந்த பாட்டை போட விட்டு அதில் உங்களை புகழ்ந்து பாடுறது நீ குத்தாட்டம் போடுறீங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி அதிமுக தலைவர்கள் மற்ற தலைவர்கள் டிஎம்கே உட்பட, உனக்கு அதான் வரும், அதை போட்டுன்னா போ, எதுக்கு உயிரை வாங்குறேன்றாங்க. அதானே உண்மை. நேற்று அவர் பார்த்தீங்களா, அந்த பைத்தியக்கார கும்பல்கிட்ட வந்து மாட்டிக்கணும் நம்ம அப்படின்னு தான் உட்காந்துருந்தார் அவர், செங்கோட்டையன். இதுங்களை ஏதாவது திருத்தலாம், பழைய கதைலாம் சொல்லி அண்ணா பெரியார்னு சொல்லலாம். நாளைக்கு அண்ணா நினைவு நாள், நேற்று ஓமந்தூரார் பிறந்த நாள். ஓமந்தூரார் ஒரு முதல்வராக இருந்தவர், நேர்மையின் திலகமாக இருந்தவர், அவரை வந்து பற்றி பேசலாம், அண்ணாவை பற்றி பேசலான்னு பார்த்தா இவனுக்கு மைக்கு கூட கொடுக்கல. இந்த மாதிரி இந்த பசங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னு விசில வேறு அடிச்சு காதை ஏற்கனவே நம்ம சொன்னோன்னு அடிக்கிறான் என்ன. இந்த லெவலில் இருக்காங்க. இது கூட உட்காந்துக்கலாம் எல்லாம் கைத்தட்டின்னு பாரு, மேடை ஏறி தலைவர் எங்களுக்கு சொன்னார், தலைவர் எங்களுக்கு சொன்னார். டேய் நானே தலைவரை பார்க்க முடியாமல் இருக்கிறேன், மாநில தலைவர், எனக்கு ஒரு குழு அவர்களுக்கா? ஆமாங்க, அவர் வந்து இந்த சேர்ந்த 3 மாதத்தில் 2 தடவை 3 தடவை பார்த்துருப்பார், அவ்வளோதான். எப்போ வந்தாலும் அரே கியா விஜய் பாய் நை ஜாவ். இப்போ தான் ஃபோன் பண்ணார், ஃபோன் தேக்கோ ஃபோனில் மால் நோ நை நை ஜாவ் ஜாவ். யார் தெரியுமா, குச் நை மாலும் ஜாவ். டேய் சொல்கிறா, அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மாநில ஒருங்கிணைப்பாளர் மண்ணில் குச்சினை மாலம் ஜாவ் ஜாவ், வேறு வழி இல்லாமல் போகுது. அந்த ஆஃபீஸ் திறந்தாகுது,
இதுதான் நிலமை. இவர் அதை மீறி ஏதாவது செயல்பட்டால் அடுத்து உடனே ஃபோன் வரும். யார்கிட்டருந்து? தலைமையில் பொதுச் செயலாளர்கிட்டருந்து. அண்ணா வணக்கண்ணா, சொல்லுங்கள் புசி, என்ன நான் கட்சி விரோத நடவடிக்கைகள் ஈடுபடுறீங்கன்னு தம்பிகள் சொன்னாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதா? ஆமாம், அது அவராக தான். என்ன கட்சி விரோத நடவடிக்கை? நான் ஒன்றும் இல்லைப்பா, வீட்டிலேருந்து கிளம்பி தலைவரை பார்க்கலான்னு வந்தேன். அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் கட்சி விரோத நடவடிக்கை. தலைவர் கூப்பிட்டா தான் போகணும், தலைவர் கூப்பிடாமல் நீங்கள் போகக்கூடாது. 1 to 1 நானும் தலைவரும் பேசியிருந்தப்போ தலைவர் உங்களை பற்றி ரொம்ப இல்லை, இது வந்து நம்ம கட்சி ஆரம்பித்த புதுசில் நம்மளே பேசியிருக்கோம் சார். இதே தானா? வேற என்ன, வேறு தான் மாறிக்குதா? அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. கட்சி இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கா? இது அப்படியே இருக்கான்னு கேட்குறேன். அவர் கட்சியில் அதுதான், யாரை கேட்டாலும் அதான் சொல்கிறேன். ஏங்க, ஒரு மாவட்ட செயலாளர் இன்னொரு மாவட்ட செயலர் ஃபோன் பண்ணால அப்படியே பார்க்குறான், ஐயோ இவன் இதுக்குள்ள எனக்கு பண்ணுறான், இது நான் ஃபோன் அட்டன் பண்ணால் அவருக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், உடனே அப்படியே கம்முன்னுக்குறான். அது கட்டான உடனே டப்புன்னு எடுக்கிறான், புசிக்கு போடுறான். அண்ணா அண்ணா பக்கத்து மாவட்ட செயலர் என்கிட்ட பேசினாருண்ணா, நீ பேசுனியா? அண்ணா நான் தப்புலாம் செய்வேண்ணா, அதான் நான் பார்த்தேன். என்னவா தெரிலண்ணா, ஃபோன் எடுக்கலாம், அவங்கள்ட்ட பர்மிஷன் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ வை. என்ன குமார் அவன்கிட்ட பேசினியாமே? இல்லைண்ணா அந்த சைடாக போனேன், பார்க்கலான்னு பேசினேன். அப்படிலாம் பார்க்கக்கூடாது, கட்சி விரோதம். அண்ணா எப்படி மாவட்ட செயலாளர் இருக்கணுமா வேணாம்? ஐயோ அண்ணா அண்ணா நீங்கள் இனிமேல் நான் இது பண்ணணும். இது சத்தியமான உண்மை. தன்னை மீறி நேற்று கூட ஒருத்தர் அவங்க இதுலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, எப்படி சார் இருக்குதுன்னு பேசுகிறார். நானும் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ என்னுடைய கருத்தை சொன்னேன். சார் இவர் வருவார், நல்ல வாக்குகள் வாங்குவார், சீட்டு வாங்க மாட்டார் சார். இவர் வந்து ஜெயிக்க மாட்டார் சார். ஜெயித்தாலும் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம் சார். திமுக காலை வாரி விடுவார் சார். சார் 100% நாங்கள் நினைக்கிறதும் கீழே அந்த இதுவும் கரெக்டாக சொல்கிறீங்க சார். நகர்ப்புறங்களில் மட்டும் கொஞ்சம் பசங்க எல்லாமே ஒரு இதுவாக இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நகர்ப்புறங்களில் கூடங்க நீங்கள் வேட்பாளர் சரியாக போடலன்னா 30,000 25,000 40,000 வாக்கு வாங்கினா கூட அது ஜெயிக்கிற வாக்காக இருக்காது சார். ஆமாம், அது கரெக்டு சார். இன்னொன்று பண வசதி யார்ட்டுமே இல்லை சார். இவன் இன்னொன்று சார், எல்லாரும் எதிர்பார்க்குறது சார், அவர் என்கிட்ட சொன்னது, எல்லா மாவட்ட செயலர்களும் எதிர்பார்க்குறது வேட்பாளர் அறிமுகப்படுத்தி விஜய் அண்ணாவே வந்து பேசணும். சரிதானே? பேசணும் தானே. அப்போ விசில் தெரியுதா பாக்கீல? விசில் தெரியுதுன்னா, ஆனால் இவருக்கு தான் விசில் சின்னத்தில் போடணும்னு தெரியாதுண்ணா, அது ஒரு பிரச்சனை இருக்குண்ணா. விஜய் வந்து எல்லா தொகுதியும் நான் சொன்னேன், ஏம்பா இருக்கிற காலம்லாம் போயிடுச்சு, இனி வந்து முடிகிற காலம் இல்லை சார். அப்படி பண்ணால் தானே ஒரு அந்த 10 வேட்பாளரை ஜெயிக்க முடியும். அந்த 10 வேட்பாளர் தான் போவார், அவ்வளோதான், வேற என்ன. இவர் ஆதவ அர்ஜுனா போவார், சிடி நிர்மல்குமார் போவார். அவங்க போனால் வாக்கு வருமா? இல்லை அவங்க போனால் எப்படி வரும்? யாருங்க இவருன்னு கேட்பாங்கல்ல. ஆதவ அர்ஜுனாவை எவ்வளோ பேருக்கு வெளியே இது கீழே தெரியும்? இந்த விசில் அடிச்சாங்குஞ்சிகளுக்கு தெரியும், இந்த பசங்க வந்தாங்க போனால் அவங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிற யாருக்கு பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுமக்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவங்களுக்கு விஜய் மட்டும்தான் தெரியும். விஜய் மட்டும் தான் தெரியும். அதை தான் அவர் சொல்கிறாரு சார், விஜய் மட்டும் தான் முகம். விஜய் வந்து பார்த்தாருனா தான் தெரியும் சார். அவர் வந்து 234 தொகுதியிலையும் அவர் வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்தினா தான் சார் முடியும். ரெண்டாவது, நாங்கள் ஃபீல்டில் போன வரைக்கும் சார் எல்லா இடத்துலையுமே திமுக அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சார். அப்போ அவங்கள வீழ்த்தணுன்னா அந்த காலம் ஈக்குவலாக ஃபைட் பண்ணணும் சார். அதுக்கு வேட்பாளர் தேர்வுன்றது ரொம்ப முக்கியம் சார். அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது தான் சார் நடக்கும், இதுதான் சார் பிரச்சனைன்றாங்க. அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே சார், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுக விட்டுட்டாங்க, இப்போ இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. கலை யதார்த்தத்தை எல்லா மாவட்ட செயலாளருக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதனால தாங்க எடப்பாடி பழனிசாமி இவங்களை ஆதரித்து பேசணுன்னா கொடியை பிடிச்சிட்டு போய் நின்னால இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கும் நீங்கள் விஜய்க்கு தெரியலையோ? விஜய்க்கு தெரில, ஏன்னா அவர் இன்னும் அப்படி தானே பேசிட்டு இருக்க. நேற்று வரைக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை, அவருக்கு பொலிட்டிக்கல் தெரியாது, அவருக்கு கலை யதார்த்தம் தெரியாது. திமுக எப்படி பார்க்குதுன்னா, விஜய் என்டிஏ கூட்டணி போயிட்டாருன்னா ஸ்வீப்பு, தனியாக நின்னா நம்ம ஓரளவு சமாளிச்சிக்கலாம், ஒரு 60-70 சீட்டு கூட ஜெயிக்கலாம், மரியாதையாக இருக்கும், எதிர்கட்சியாக உட்காரலாம். அதுக்கு விஜய் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது, போட்டி கடுமையாக இருக்கும். விஜய்னு ஒரு கேரக்டர் வந்தால் பிறகு 2-3 விஷயத்தில் திமுகவுக்கு பிரச்சனை இருக்குது. ஒன்று, கூட்டணி கட்சிகளெல்லாம் நின்றுனான். இந்த பஸ் ஸ்டாண்டில் போனால் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஏற போகிறோம் வச்சுக்கேன், ஒரே பஸ் தாங்குதுன்னா பஸ்ஸு நிரம்பிட்டா கூட என்ன பண்ணுவோம்? எப்படியாவது தொத்தி கித்தி உடம்பு நழிச்சு கிழிச்சு நின்றுக்குவோம், டாப்பில் உட்கார முடியுமான்னு கேட்போம், எதாவது பண்ணுவோம். அடுத்த பஸ்ஸு இன்னொன்று ரெடியாக இருக்குன்னு என்ன பண்ணுவோம்? இறங்கு போட்டோம், 1/2 hour ஆனாலும் அந்த பஸ்ஸில் போகலான்னுவோம். அவன் கண்டக்டர் வந்து, இல்லை சார்
பக்கத்து 2 பஸ் ஸ்டாண்டு இதில் எல்லாம் இறங்கிடுவாங்க பாதி பேர் எல்லாம். ஐயய்யா அது வரைக்கும் யார் நின்றுட்டு வருது, அதான் பஸ் ரெடியாகுது, அதில் போய் உட்காந்துக்கோங்க. இதே தான் 2021 பஸ் இல்லை, ஒரே பஸ்ஸு. அப்போது என்னங்க 6 சீட்டு தானா, இல்லை இறங்கிக்கப்பா, ப்ரீ விசில் அடிச்சு எப்பா இறங்கு, ஐயா வரேன் சார் ஊருக்கு போனோம், நீங்கள் கொடுங்க வாங்கிக்கிறேன்னு அடுத்த பஸ்ஸு இல்லை கொடுக்கறது கூட வாங்கிக்கிறேன்னு. இப்போ அடி விசிலா, விசில் அடியா நிறுத்தியா, அங்கே பஸ்ஸு ரெடி ஆகுது, அவன் 20 சீட்டு தரேன்றான், நீ நான் 6 சீட்டு வச்சுக்கினேன். அங்கே போயிட்டே வச்சுக்க, நீ தேர்வியா? திமுக இப்போ என்ன பிரச்சனை, காங்கிரஸும் சிபிஎம்மும் சிபிஐயும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கே போயிட்டாங்க வச்சுக்கிங்க, டப்பா டான்ஸ் ஆடிட்டோம். அங்கே போய் நாங்கள் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ ஏதோ பண்ணுறோம், போ, எனக்கு ஒரு கண்ணு போகுது, உனக்கு 2 கண்ணும் போகுது இல்லை, நான் ஒரு கண்ணை வச்சு பார்த்துக்குவேன், வாங்கதி. இந்த கோபம் வந்துச்சு வச்சுக்கிங்க, அதுக்கு பயப்படுது திமுக. அப்போ விஜயை தனியாக நிற்க வச்சுட்டு, தனியாக நிற்க வச்சா இந்த பிரச்சனை இருக்குது. விஜய் அங்கே போயிட்டா மொத்தமாக காலி, எத்தனை பேர் கூட கூட்டணி வந்தாலும் காலி. என்னடா இது இலவு சனின்னு சொல்லிட்டு சரி தனியாகவே நிற்க வைப்போம், இதுங்களை நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. எப்பா ஸ்லீப்பர்ஸ் செல்ஸ் வாங்க, நீங்கள் செல்வாயாக இருக்க சென்று படம் காட்டுவீர்களாக, இன்றைக்கி 30னுங்க, நாளைக்கு 35னுங்க, நாளைக்கு 40னுங்க. அப்போ அவர் அதை நம்புவார். நம்மளனா நம்ப வைங்க, எல்லா வேலையும் பண்ணுங்க, இல்லை வேறு மற்றவங்களுக்கு என்னென்னலாம் பார்த்துக்கலாம், தனியாக நில்லுங்க அப்படின்னோடனே அவர்கள் அந்த வேலையை செஞ்சோன்னா இவர் அதை நம்பின்னு உக்காந்துக்கிறாரு. இங்கே இந்த டீம் இப்போ டிஎம்கேக்கு அது பிரச்சனை பண்ணல, அதை நம்ம பார்த்துக்கலான்னு ஓடுறாங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு பெரிய ஒரு இது இருக்கிற மாதிரி ஒரு படத்தை காமிக்கிறாங்க. ஆனால் கலை யதார்த்தம் விஜய்க்கு தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை விட மாவட்ட செயலாளர்களுக்கு ஒன்றியம் அவங்களாம் நல்லாவே தெரியும். பல தொகுதிகளில் நகர்ப்புறங்களை விட்டுருங்க, அதை தாண்டி போயிட்டா 10,000 15,000 ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம். சார் இப்போ விஜய் தனித்து நிற்கிறாரு அப்படிங்கும்போது அதுதானே அவருடைய ஃபியூச்சர் அரசியலுக்கு அதுதானே கை கொடுக்கும். ஏன்னா வரக்கூடிய ஒரு பர்சன்ட் வச்சு கலை யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு ஓகே நம்மளுடைய வலிமை இவ்வளோ இருக்குது அடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு போகிறதுனா அவருக்கு நல்லதாக இருக்கும். அது நல்லதாக இருக்கணும்னா ஒரு ஸ்டவுட்னஸ் இருக்கணும். இப்போ சீமான்ட்ட இருக்குல்ல, வென்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி. அப்போ தோற்போன்ற ஒரு ஆப்ஷனே அவர் வைக்கிறார் தொண்டர்கள்ட்ட. ஏப்பா இவ்வளோதான், இப்படி தான் இஷ்டம்தான் வா, இப்படி தான், ஆனால் நம்ம வந்து ஒரு காலம் சாதிப்போம் அப்படின்றாரு. இவங்க சிஎம் என்ன வேறு இந்த அமெரிக்கா மாப்பிள்ள இல்லை சார், ஹீரோ சார். இல்லை எனக்குமே அந்த ஸ்பீச் பார்க்கும்போது சார் அந்த வாரம் வந்து பேசுகிறாருல, உண்மையிலே ஒரு சிஎம் ஆயிடுவார் போல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. வாரம் வராரு, மாதம் வராருல்ல, மாதம் அவர் நம்பினா பின்ன அப்படி தானே பேசுவார். அவர் கூட இருக்கிறவங்களாம் உஸ்பேத்துறான்ல, அவனுக்கு வேறு வழியே இல்லை, அவனுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்றான். ஏன் நீங்கள் பாருங்கள், அதில் ஒரே ஒரு வசனம் இதுவே இருக்கும். இந்த இதில் பேசுவாங்களா முன்னெல்லாம், வருகிறார் கண்டிப்பாக இயேசு வருகிறார், நம்பிக்கையோடு இருங்கள் வருகிறார்னு அவனும் எழுதி போட்டான். நானும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், ரயில்வே ட்ராக்கில் அங்கெல்லாம் இயேசு வருகிறார் 2000 வராருனாங்க. நாங்களாம் நம்பியிருந்தேன் உண்மையிலேயே. இப்போ மக்களை வந்து என்னோட கூட்டணியில் இருக்காங்க, மக்களை நம்பி இருக்கேன் அப்படிங்கிறாரு. மக்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஆனால் மக்களுமே இப்போ 2 பக்கமாக பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதிமுக பக்கம் இருக்காங்க, திமுக இருக்காங்க. ஆமாம், அப்படிங்கிறது 2-3 வகை இருக்கிறாங்க. எல்லா மக்களும் எப்படி விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் நம்பிக்கை, அவநம்பிக்கை. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, இது எல்லாம் தானே அவங்களுடைய ஸ்லோகனு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்போ வீட்டுக்கு ஒரு விஜய்னாலுமே சார் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வீட்டுக்கு ஒரு மாணவர் இருக்காங்க, ஒரு காலேஜ் படிக்கிறேன் அந்த மாதிரி இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்கள வச்சு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு ஒருவர் இருக்கிறாருன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஏரியாவில் 2 லட்சம் ஓட்டு இருக்குது, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, வீட்டுக்கு ஒருவர் இருந்தால் நான் தான் சொல்கிறேன்னே 20,000 ஓட்டு வாங்குவீங்க, இல்லை 40,000 ஓட்டு வாங்குவீங்க. என்ன யூஸு? 2வது இருக்கிற இளைஞர்கள்லாம் உங்களுக்கு தான் போடுவாங்கன்னு என்ன கணக்கில் நீங்கள் சொல்கிறீங்க? 3வது எல்லா கட்சிக்கும் சின்ன ஒன்று இருக்குல்ல, ரெட்டையிலே உதயசூரியன், அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். 3வது பேசுகிறது எல்லாம் வச்சு ஜனங்க ஒரு முடிவுக்கு வரணும்னா ஜனங்கள்கிட்ட நீங்கள் பேசணும். ஜனங்க மாதிரி சார் கைங்க வேறு யாருமே கிடையாது. தம்பி நிறைஞ்சா ஐயோ கண்டிப்பாக உனக்கு தான்ப்பா, உனக்கு தான் போடுவேன் அப்படின்னு நம்ம நம்பின்னு போய் அண்ணன்ட்டுலாம் சொல்லுவான். ஆமாம், ஒன்றுமே இருக்காது. கரெக்டாக அங்கே போனோன்னே அன்றைக்கி நைட் அவன் வந்துடுவான், எங்கே மண்டபம் அங்கே வந்துருங்க, இங்கே வந்துருங்க, டோக்கன்லாம் கொடுத்துருவாங்க, என்ன பண்ணுமோ பண்ணுருவாங்க, முடிச்சு விட்ருவாங்க. அந்த நேரத்தில் என்ன நான் போடலாம் தான் இருந்தேன், அந்த தம்பி பாவம் பாடுவாங்க. இப்படிலாம் சூடம் வைக்கிறது, அதை வைக்கிறது, இது கொடுக்குறது, அது கொடுக்குறது, இதில் 2 பேருமே கில்லாடிங்க. அப்படி பண்ணுவாங்களே, ஜோசப் விஜய்னு ஒரு 10 வேட்பாளர் இருப்பாங்க, அதெல்லாம் நிற்க வைப்பாங்க. அது ஜோசப் விஜய் நிற்கிறதுல தானே. இப்போ நிரஞ்சன் நிற்கிறதுல நிரஞ்சனா தேடி பிடிப்பாங்க, போடுறான் நிரஞ்சனை, அதில் வந்து இனிஷியல் இருக்கும்,
இப்போ நீ வந்து எஸ் நிரஞ்சன்னு வச்சுக்கோ, ம். ஏ நிரஞ்சனில் 2 பேரும் பிடிப்பாங்க, பி நிரஞ்சனில் பிடிப்பாங்க. அப்போ ஏ பி நிரஞ்சன்லாம் அப்புறம் நீ வந்து எஸ் நிரஞ்சன் வரத்துக்குள்ள தேடி கண்டுபிடிக்கணும். ஓட்டு போட்டிருக்கீங்களா? போட்டுருங்க சார். எப்படி இருக்கும் அந்த நேரம், அந்த ஓட்டு போடுற நேரம் எப்படி இருக்கும் நம்ம மைண்டு? ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும் தெரியுமா? ஐயோ டக்குன்னு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபயர். ஐயோ நம்ம மாற்றி கீத்தி கையை வச்சுட்டு போகிறோன்னு ஒரு பயம் இருக்கும். எனக்கெல்லாம் இருந்துருக்குது. ஆமாம். கையை கூட பிடிச்சின்னுக்கிறேன், எப்பா இதில் கரெக்டாக போடணுன்னு. நான் பின்னாடி நின்றுட்டே இருப்பாங்க, டக்குன்னு வரணும். அப்போ இதில் யார் போய் அந்த இடத்துல தேடுவாங்க? இத்தனாவது இடத்துல இருக்குது, இப்படி இருக்குது, பிரச்சாரம் அது இதுன்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு தேர்தல்னா நீ உக்காந்துட்டு எந்த ஃபீல்டுக்கும் போகல, எதுவுமே பண்ணல. இது அது சொல்கிறாரு. இப்போது நீங்களுமே சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இந்த பிரச்சனையெல்லாம் பாருங்கன்னு. அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் என்ன கூப்பிட்றாங்க, நான் வந்தால் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தர முடியும்னு நினச்சிக்கிட்டு நேற்று பேசியிருந்தார். ஒரு கேலி கிண்டலுமாக பேசியிருந்தார். என்னையவே ஏன் கூப்பிட்றீங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கார் அப்படிங்கிறாரு. இது இயலாமைக்கு சொல்கிற பதில். இவர் வரல, இவரால் பேச முடியல. அதுக்கு கேட்டால், அவர் பேசாவிட்டாலும் நீங்கள் அவரை பற்றி பேசுகிறீர்கள் அல்லவா? அவர் பேட்டி கொடுக்க வரல, அவர் பேட்டி கொடுக்காவிட்டாலும் அவரை பற்றி செய்திகளாக போடுகிறீர்கள் அல்லவா? அவர் வரவே மாட்டேங்கிறாரு, அவர் வராவிட்டாலும் நீங்கள் அவரை தேடி வருகிறீர்கள் அல்லவா? இப்படியே உருட்டுறது. இது எல்லாம் வாயை வச்சு அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நடைமுறை என்ன? நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்க, உங்களோட டீம் வச்சுருக்கீங்க, ரிசர்ச் டீம் வச்சுக்கிறீங்க, இந்த அலங்கார வார்த்தை பேசுகிற ஆள் இருக்காங்க, என்னென்னவோ இருக்குது. இன்னும் இப்போ நம்ம சேனல்லையே ப்ரொமோ வந்து நான் பேசி ஒரு ப்ரொமோ போட்டேன். அது வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வரும். அப்புறம் நான் போட்டேன். அப்புறம் எங்கள் விஷுவல் எடிட் நான் சொல்லிட்டேன், அது 30 செகண்டாக கட் பண்ணிவிடுங்க, சுருக்கிடுங்கன்ட்டேன். இன்னும் போக போக அது 15 செகண்டாக வேகப்படுத்திடுங்க, அது போகணும். இவங்க இன்னும் அந்த வெற்றி 3 நிமிஷம் எல்லாம் நின்றுக்கிறாங்க. நீலாம் நிற்ப, செங்கோட்டையை நிற்பாரா? கடுப்பாக காண்டாகுது அவருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு அந்த பாட்டை கேட்டால காண்டாயிடுவார் போல். 3 நிமிஷம் வராது, அந்த பாட்டு இது பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் பாட்டு ஆக்கிடணும், டக்குன்னு பார்த்து முடிக்கிற மாதிரி. ஏன் இது நடக்குதுன்னா, என்னைக்கோ ஒரு நாள் தானே வரும், அன்றைக்கி கூட 3 நிமிஷம் நிற்கலன்னா என்ன ஆகுது? அப்படி ஆகிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று, விஜயை பேச வைக்கிறீங்க. உங்கள்கிட்ட இல்லாத டீமா, இல்லாத பிரச்சனைகளா கொட்டி கிடக்குது இல்லை? அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் திரட்டி விஜய் ஏன் பேச வைக்க முடியலைன்னு கேட்குறேன். எல்லாத்தையும் அவரே பேசணுமா? வேறு நீங்கள் யாரை பேசுனீங்களா? ஒரு அறிக்கை வீட்டில் தான் உட்காந்துக்கிறாரு, இவராக அறிக்கை விட போகிறாரு. அந்த ரிசர்ச் டீம் வச்சு இந்த விஷயத்தில் இப்படி அறிக்கை, இப்போ ஒரு ஆணவ கொலை நடந்துன்னா அந்த காதலன் குற்றச்சாட்டு வைக்கல. இல்லை, எனக்கு என்னன்னா, இவருக்கு எதிராக வர விமர்சனத்தை மட்டும் எடுத்து அதுக்கு ஒரு ரிப்ளை தராரு மேடை. இதில் வேற நான் யாரையுமே கண்டுக்கல, எல்லாரும் என்ன கண்டுக்கிறீங்க, எல்லாரும் அவங்கள கண்டுக்கல. எல்லாரும் வைக்கிற விமர்சனத்தை நீங்கள் பதில் சொல்லுங்கிறீங்க. ஒன்று தற்புகழ்ச்சி, நான் அப்படின்னா ஹே என்ன போயா, ஆமாம் ஒன்றை தான், ஹே என்ன மிரட்ட முடியுமா, ஒன்றை தான் மிரட்டினாங்க. ஹே ஓடி ஒழிக்கிறோன்னா ஓடி தான் ஒழிஞ்சிங்க, உண்டா இல்லையா? ரெண்டாவது நன்றி, உங்களுக்கு உதவுனவங்களுக்கான நன்றி இருக்கா? அடிமைன்றீங்க. என்னை மட்டும் இப்படி பேசுகிறாங்களேன்றீங்க. நீங்கள் நாகரிகமாக பேசுகிறீங்களா? எனக்கு திமுக வீழ்த்தணும், அதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் பாசிச பாஜகவை எனக்கு பிடிக்காது. பாசிச பாஜகவோட போகிற யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த வகையில் அதிமுகவையும் மக்கள் நிராகரிக்க வேண்டும், நம் தொண்டர்களும் நிராகரிக்க வேண்டும். 2 பேரையும் நிராகரிப்போம் நமக்கான. போங்க, சொல்லிட்டு போங்க. அதிமுக ஆட்சியில் ஊழல் இருந்ததுன்னு சொல்லுங்க, துறை வாரியாக சொல்கிறாரு, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாங்க, துறை வாரியாக சொல்லுங்க. அடிமைன்னு ஏன் சொல்கிறீங்க? திமுகவோட வார்த்தை அல்லவா? திமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. பிஜேபி எதிரியாக காமிக்கணும், ஆன்டி மோடி வேவ் வச்சு நம்ம அடிச்சிக்கலாம். ஏடிஎம்கே காமிக்க முடியாது, மக்களுக்கு கோபமே வராது. அப்போ கோபம் வரணும்னா இஸ்லாமியர்கள் வாக்கு இந்த வாக்குன்னா பிஜேபி எதுன்னு அவன் எதாவது சொல்கிறானோ. நீ எப்போ பார்த்தாலும் தீர்மானத்துலேருந்து எல்லாத்துலேயுமே கட்சி கூடிய கருப்பு கொடி சிவப்பா வாங்கலை, மற்றபடி இதாக தான் இருக்கீங்க. இன்னொன்று, டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லுன்றல, அவர்கள் தானே தயாரிக்கிறாங்க அந்த உரையை. இப்போ ஜானோ மற்றவங்களாம் எல்லாம் ஸ்லீப்பர் தான். அப்போ அவர்கள் தயாரிக்கிற உரை இவர்களை சார்ந்து தான் இருக்குது. தீர்மானம் பார்த்தா திமுக தீர்மானம் தான் இருக்கும். நான் அந்த டிடிவி சொல்லியிருந்தாரு, சகோதரி கனிமொழி டெல்லிக்கு போனால் அடிமைன்னு சொல்ல மாட்டீங்க, நாங்கள் யாரு போனாலும் அடிமைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அழுத்தம் இருக்குது. ஆமாம், இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்களாம் பண்ணால் ராஜதந்திரம், மற்றவங்க பண்ணால் அடிமைத்தனமா? காலில் போயில விழுறீங்க. இங்கே எப்படி திரும்ப உருவாக்குறாங்க? சோடாங்கர்கிட்ட அவர் பேச மாட்டார், அதனால நேரடியாக ராகுல்கிட்ட பேசுகிறேன். நேரடியாக அப்போ ராகுலை கூப்பிடுங்க. உங்கள் அப்பா இருக்க காலத்தில் மன்மோகன் சிங் வந்தார், பிரணாப் முகர்ஜி வந்தார், இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. உங்கள் காலத்தில் இங்கே தான் ஆள் இல்லாமல் போகிறீங்க. இதை அவர் பண்ணாருன்னா அடிமை பார்த்தீர்களா? அமித்ஷா திமுக தான், காலும் காரும் இப்படின்னு. ஆனால் நீங்கள் இதுக்கு பேர் என்னது?
நீங்கள் ஒரு பிரச்சனை பெருசாக முட்டிகிட்டு இருக்கும்போது இவர் போய் மோடியை பார்க்குறாரு. யார்? நம்ம உதயநிதி. தாய்லாந்தில் தான் இங்கே பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த விழாக்கு கூப்பிட்ருக்காரு. இப்போ சமீபத்திலையா? இல்லை, ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் ஒரு இது செஸ்ஸு ஒலிம்பியாட் நடத்துனாங்களா, அப்போ கூப்பிட்டல போய் விழுந்தீங்க காலில். அதுக்கு கூப்பிடணுன்னு அவசியமே இல்லை. அப்போ ஏதோ தேவைப்பட்டுச்சு, பிரச்சனை ஏதோ ஒன்று ஓடி இருந்தது, டிஎம்கே ஃபைல்ஸ் ஏதோ ஒன்று. மோடி வந்தார்ல சார்? வந்தார். அதில் தானே அந்த செல்ஃபி எடுத்துருக்க மாதிரி 2 பேர் அதோ பார் நிலா இதோ பார் சூரியன்லாம் காமிச்சிட்டு இருப்பார் சிஎம். அப்போ அதில் இங்கே நம்மளால் உருட்டினாங்க. மோடியை பார்த்தார், நேரடியாக பார்த்தார். நீட்டு விலகு கட்டாயம் இல்லாவிட்டால் விடமாட்டேன் தெய்வமே, நீ போ தெய்வமே, கட்டாயம் காசை கொடுத்துட்றேன் தெய்வமே, போ தெய்வமே அப்படி சொல்லுவாப்பில்ல. அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. பிரதமர் இங்கே வந்தாப்பெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். யார்? முதல்வர். அது ஒரு கௌரவம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஓடி போய் பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த கோரிக்கைக்காக போகிறேன். அதுக்கு 1 மாதம் முன்னாடி தான் பிரதமர் வராரு. புரோட்டோகால் தானே, மதிச்சா என்ன. இதை விட கருப்பு கொடி காட்டினாங்கள்ல, கருப்பு பலூன், அதுக்கு அடுத்து இவங்க பெரிய பிரச்சனை. அது அந்த டைம் தான் இதெல்லாம். வெள்ளை கூட பிடிச்சிட்டு போனாங்க. உலகத்திலேயே வெள்ளுடை பிடிச்சது 2 பேர் தான். ஒன்று 23ஆம் புலிகேசில் அவரும், இன்னொன்று இவரும். கொடை பிடிச்சிங்களே, வெள்ளை கொடை எங்கேயாவது இருக்கா? இல்லை, செஞ்சு கொண்டு போனாங்க. கொடையை கருப்பில் பிடிச்சா தான் என்ன சிம்பிளாகவே. கொடையை கருப்பில் பிடிச்சா கூட அது கருப்பு கொடின்னு அவர் நினச்சிக்கு வரான் மோடி. அந்த அளவுக்கு பயம். அது இன்னை வரைக்கும் ட்ரால் மெட்டீரியலாக இன்னை வரைக்கும் கிண்டல் அடிக்கப்படுதா? இதில் என்ன வீரம் பேசுகிறீங்க? அதே கதை தான் நம்பால் கதையும். உட்காந்துட்டு வெத்து வீரம், வெத்து சுய புகழ்ச்சி. நடைமுறையில் என்ன அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இப்போ காங்கிரஸ் வச்சு திமுகவை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதம் முழுசுமே செம்மட்டமாக இருக்குது. பேரம் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடு. இப்போ பிரேமலதா வர்றாங்களாம் திமுக 9 சீட்டு. அப்போ இவருக்கு என்ன கோவம் வரும்? ஏண்டா என்ன பாடுபடுத்துனீங்க? இங்கே போனால் சந்துக்குள்ளே போ, அங்கே உள்ளே போய் 2 பேர் உட்காந்துருப்பாங்கன்னீங்க. அங்கே போனால் மாப்பிள்ளையும் ஆதவர்ஜினும் தான் உட்காந்துருந்தாங்க. 4 சீட்டுன்னு சொல்லி 6 சீட்டு பேரம் பேசி எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க. இன்றைக்கி அந்த அம்மா ஓப்பனாக சொல்லுது யார் ஜாஸ்தி கொடுத்தா வருவானே. இப்போ 9 சீட்டுன்னு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ நாங்களாம் இவ்வளோ நாளாக சிலுவை சம்பந்தம் தோலை சட்டை கழட்டிப்பார், எவ்வளோ பெரிய தழும்புக்குது. பேரே கெட்டு போச்சு. போனால் நம்ப மாட்டேங்கிறானுங்க. என் கட்சியில் இருக்கிறோம், என் கட்சியில் இல்லை, எல்லாம் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் ஆகிட்டுக்கிறான். இந்த அளவுக்கு தியாகம் பண்ணிக்கிறோம். என்ன நினச்சினுக்கிறீங்கன்னு எனக்கு 15 சீட்டு கொடுங்க. எல்லோரும் 15 சீட்டு. என்ன ஆகுறது? மண்டையை பிச்சுக்க போகிறாங்க. இங்கே வந்து 50 சீட்டு தராங்க தாவேக்கால ஒரு அழைப்பு, அதெல்லாம் உண்மையா? யார்? தாவேக்கா காங்கிரஸுக்கு 50 சீட்டு தராங்க, தாவேக்கா அழைக்கிறாங்க. இந்த வீட்டில் சோறு விட்டுவாங்களா அம்மா, தம்பி இங்கே வாப்பான்னுவாங்க. நம்ம கூட நினச்சிக்குவோம், நம்மளை அதை டீசெண்டாக நினச்சிக்கிறாங்க. தம்பியை பார்த்தியா பூச்சாட்டி மாதிரிக்குதா, சோறை பிடிங்கும், ஒழுங்காக சாப்பிட்ரு அப்படின்னு குழந்தைக்கு ஊட்டுவாங்க. அந்த மாதிரி இங்கே தம்பி நிறைஞ்சந்தான் தாவேக்கா. சோறு ஊட்டுறது இவங்களுக்கு. யாருக்கு? திமுகக்கு. பாரு போயிடுவேன், சோறை கொடுத்துருவாங்க, என்ன சொல்கிறேன் அப்படி. சரி, தாவேக்காவே ஒரு என்ன இன்ஜினு? ஓடாத இன்ஜினு, டாப் இன்ஜின். ஓடாத இன்ஜினும் ஓட்ட பஸ்ஸும் ஒன்றா சேர்ந்தா என்ன ஆகும்? ரேஸுக்கு போக முடியுமா? ஒரு இறுதியான கேள்வி சார். தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள், இப்போ இந்த தேர்தல் வரப்போகுது, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது? என்ன பண்ணுறாங்க அவங்க? மாதம் மாதம் ஒரு மீட்டிங் போடுறாங்க, விஜய் அவர்கள் பேசுகிறாங்க, அது மட்டும் ஹைலைட்டாக போகுது, எல்லா பக்கமும் போகுது. இவங்களுடைய வேலை என்னவா போயிட்டு இருக்கு? இதில் பேக் எண்டில் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்களா? விஜய் சொன்ன மாதிரி சிஎம்ஆர் இருக்கிறத வேலை செஞ்சு ஒவ்வொரு கட்சியும் பார்த்தா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக வந்து கிட்டத்தட்ட அவர் 185 தொகுதி முடிச்சுட்டு இன்னும் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. அந்தந்த கட்சி தலைவர்கள் தனித்தனியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ டிடிவி பார்த்திங்கன்னா அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. அவங்க சைடு போய்கிட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. அநேகமாக இறுதிப்படுத்திடுவாங்க சீட்டு எண்ணிக்கைகள். தொகுதி எண்ணிக்கை மட்டும்தான், தொகுதிகள் மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன இடிக்கும், வந்துடுவாங்க. இங்கே இவர்கள் இந்த குழு அமைக்க போகிறேன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அவர்களும் இப்போ எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏதோ சண்டை கிண்டை போட்டாலும் ஏதோ நின்றுக்குவாங்க. இங்கே வந்து ஒருங்கிணைப்பாளர், அதாவது நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர்னு போட்டாங்க செங்கோட்டையன். 28 பேர் இருக்காங்க, புசி உட்பட. அதில் ஒரு நாள் கூட அந்த கூட்டத்தை கூட்ட விடுறதில்ல. இது வரைக்கும் கூட்டினதே கிடையாது. அவர் நம்ம ஏன் சேர்ந்தோம்? இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். ஒரு டவுட்டு, உள்ளுக்குள்ளே அந்த மீட்டிங் அதெல்லாம் நடக்குதா? ஒன்றும் கிடையாது. உள்ளே விட்டால் தானே நடக்கிறதுக்கு. அரே ஜாவுன்றாங்க, அப்புறம் என்ன மீட்டிங்கு? அரே ஒரே ஒரு பானி, ஏக் கிளாஸ் பானி உள்ளே போயிட்டு வந்துடுறேன். அரே ஜாவ் போ, இவ்வளோ பெரிய கார் வச்சுக்கிற, எங்கேயா போய் ஹோட்டலில் போய் குடி, உள்ளெல்லாம் விட மாட்டேன் போ, தண்ணி குடிக்கிற மாதிரியாவது உள்ளே போயிடலான்னு பார்க்குறாங்க. ஜாவ். அப்போது
28 பேர் கொண்ட கமிட்டிக்கு இன்னை வரைக்கும் அவர் கூட்டினாரா? இல்லை. இது வரைக்கும் கூட்டல. ஆதவ அர்ஜுனா ஒரு டீம் வச்சுட்டு அவரே காசு பண்ணி அவரே செலவு பண்ணி அவரே பண்ணிக்கிறாரு. அதை வந்து வேறு வழி இல்லாமல் இவர் பண்ணுறது, இந்த மத்தியானம் வீட்டில் விருந்து கூப்பிட்டு வச்சார் நேற்று அன்னைக்கு. அப்படிலாம் வரும்போது விஜய் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாரி புஷி ஏதாவது பண்ணிடுறாப்புல. இல்லை, இந்த டிஜிட்டலில் வேலை செய்கிறது ஓகே, களத்தில் ஏதாவது நடக்குதா? களத்தில் ஒரே ஒரு ஆள் தாங்கிறாப்புல, அருண் ராஜின்னு ஒருத்தர். அவருடைய தொகுதியில் போய் அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. அவ்வளோதான். அவராக ஜெயிக்கட்டும், அவராக நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சி வேலை செஞ்சுருக்கிறாரு. அங்கே மும்முனை போட்டி ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரியாது. அப்போ அது ஒரு பிரச்சனை. அப்போ தேர்தலுக்கான வேலை இன்றைக்கி பார்த்தா விருப்ப படிவம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இதில் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் கேட்குற தொகை ஏதோ தொகையெல்லாம் நிர்ணயிக்க பண்ண போகிறாங்களாம். அதெல்லாம் கொடுத்து தேர்தல் ஆணையம், ஆமாம், இவங்க தாவேகண்ணா செலவு பண்ணி வர்ற அளவுக்கு ஆளுங்க மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. செங்கோட்டையன் வந்து இப்போது மிக மிக சோர்வாக இருக்கிறார், அதிருப்தியில் இருக்கிறார். தலைப்பே போட்டுக்கலாம், அதிருப்தியில் செங்கோட்டையன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் சோர்ஸுன்னு பேசியிருந்தார்ல, நீங்கள் வாங்கன்னு. அவங்களாம் கேட்டாயோ கம்னீரியா, நானே அங்கே நல்லா இல்லை, வாக்கப்பட்டு போனது தான் மிச்சம். இல்லை, தெரிஞ்சதை நாங்கள் போயிட்டாங்க. யார்? டிடிவி, ஓபிஎஸ் அந்த இதெல்லாம். ஆமாம், அவங்களுக்குலாம் தெரியும். அவங்களாம் இந்த கிரிக்கெட்டில் ரன் அவுட்டுக்கு ஓடுவான் தெரியுமா, வாவான்னு கால் கொடுத்துருவான். இவன் ஏறி வரும்போது அவன் மாதிரியும் போயிடுவான், இவன் வந்து மாட்டிக்குவான், அங்கே தட்டி தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு செங்கோட்டையன் கதை. அதனால் மிக மிக மன வருத்தத்தில் இருக்கார். யாரும் அவங்களோட சோர்ஸ் யாரும் வரவேணா, எந்த முயற்சி எடுக்கல. வருவோம், போவோம், உட்காருவோம், இவங்களா ஏதாவது புகழ்ந்துக்கிட்டோம், ஏதோ குத்தாட்டம் போட்டோம், ஏதாவது பண்ணிட்டோம், பார்த்துட்டு போவோன்ற மனநிலைக்கு வந்துட்டார். அநேகமாக தேர்தல் முடிந்தால் முதலில் வெலுவே இருப்பவர் செங்கோட்டையனாகத்தான் இருப்பார். கமல்ஹாசனுக்கு நடந்ததில்லை, அது மாதிரி நடக்கும். இதுதான் இன்றைய நிலைமை. மற்றதெல்லாம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே சார், நன்றி சார். நன்றி.